வணக்கம் மக்களே. இன்றைக்கு வந்து சமையலில் என்ன டிஷ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? ஸோ ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் மூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க, என்னென்ன இந்த விஷயத்துக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல வந்து எண்ணெயை வச்சாச்சு. எண்ணெயில் வந்து இப்போது கத்திரிக்காயை வந்து சின்னதாக அழகாக வெட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்சு எடுத்து வச்சது இது மட்டும் கிடையாதுங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் ஒரு விதமான சோஸ் அதாவது நாங்களே செய்கிறோம். இதில் வந்து இப்போது கொஞ்சம் வந்து சீனியை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த சோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னா, திடீர்னு வீட்டில் வந்து சோஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நாங்களே வந்து செய்தலாம். உண்மையில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து பொரித்து வச்சுட்டு, இப்போது இதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து அவ்வளோ தேவை கிடையாது. இந்த சோஸு செய்து அதில் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் தான். நீங்கள் வந்து வீட்டில் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் வந்து முக்கியமாக வந்து இது கெட்டு போகாது. 2 நாளைக்காவது வச்சுக்கொள்ளலாம். ஸோ வந்து கெட்டே போகாது. நீங்கள் செய்து பாருங்கள். சின்ன வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கணும், அதே நேரத்தில் வந்து கத்திரிக்காயை பொரிச்சு எடுக்கணும், அதே மாதிரி கருவேப்பிலையும் பொரிச்சு எடுக்கணும். அதில் வந்து அந்த சோஸில் வந்து இப்போ நாங்கள் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். எடுத்த உடனே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சொல்கிறேன். ஸோ வந்து இது வந்து நாங்கள் கட்டுச்சோறு கட்டுவோம் இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து 2 நாளைகளுக்கு இதை வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சமையல். என்னோடய சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதையும் மறந்துடாதீங்க.